ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு பிஎட் வந்து ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அடுத்து வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேண்டிடேட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய சுச்சுவேஷன் நான் வந்து வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது. என்ன மாதிரியான ஜாப்புக்கு வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் அது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு அடுத்தடுத்து என்ன வரும் அப்படின்னா, டெட் எக்ஸாம்ஸு, அதுக்கடுத்து பிஓ எக்ஸாம், ஏற்கனவே டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு யூஜி டிஆர்பி இதெல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிஎட் முடிச்சவங்களுக்கு பிஜிடிஆர்பி. ஸோ பிஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 எண்டு அல்லது 2027னே சொல்லலாம். ஏன்னா எப்பயுமே ஒரு 1 இயர் ஸ்பேஸ் விட்டு 1.5 இயர் அல்லது 2 இயர்ஸ் ஸ்பேஸ் விட்டு தான் வருது. ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணி இருக்கக்கூடிய கேண்டிடேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. சர்டிஃபிகேட் வந்து வரத்துக்கு வெயிட் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து அடுத்து பிஜிடிஆர்பி வரத்துக்குள்ளார நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் டெட்டு வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலுமே என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ பிஓ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்ப்ளீட் பண்ணவங்க எழுதலாம். நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜாப் செலெக்ஷன். ஸோ முடிச்சிட்டேன், நான் வந்து பிஎட் முடிச்சிட்டேன், நான் வந்து வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்கூலு, அதுக்கடுத்து காலேஜ், ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கனெக்டிங்கில் இருக்கும். ஸ்கூலோ அல்லது காலேஜோ போனீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து கனெக்டிங்கில் இருக்கும். இதை தாண்டி நம்ம எஜுகேஷனை தாண்டி மற்ற வேறு வகையான ஜாப்புக்கு எதனாச்சும் போனோம் அப்படின்னா நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து கனெக்டிங்கில் இருக்காது. என்னுடைய எய்மே எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், குறிப்பாக வந்து பிஜிக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அல்லது டெட்டு இல்லது நான் வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எஜுகேஷன் ரிலேட்டடாக காம்படிட்டிவ்னாவே நம்ம வந்து படித்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான டைமில் இருக்கிறப்ப நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜாப்புக்கு போகணும் அப்படின்னா அது நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தாண்டி மற்ற வேறு எதனாச்சுக்கும் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இல்லை, எனக்கு அங்கே வந்து சப்ஜெக்ட்டுக்கும் நான் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இன்னும் எஃபோர்ட் எடுத்து அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிஜினா இப்போ சயின்ஸ் மேஜரு இல்லை ஆர்ட்ஸ் மேஜர் எந்த மேஜராக இருந்தாலும் சரி, ஒரு ஹையர் செகண்டரி எடுக்கிற மாதிரி ஸ்கூலில் வந்து படித்தோம் அப்படின்னா, அதாவது வேலைக்கு போனோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எடுத்தோடனே ஹையர் செகண்டரி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு. ஸோ இருந்தாலும் ஒரு சில ஸ்கூலில் வந்து கொடுப்பாங்க, நம்மளுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் பொறுத்து தான், சரிங்களா? அதனால் ஹையர் செகண்டரி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நம்ம பிஜி சிலபஸை படிக்கிறதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு சில பேர் வந்து வீட்டிலே இருந்தால் கூட படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க. ஸோ அவங்க வந்து கரெக்டாக உங்களுடைய மெட்டீரியல்ஸு இதெல்லாமே கலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக முடித்தவங்க நிறைய பேர் வந்து பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? அதனால் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க எம்எஸ்சி படித்தாலும் சரி அல்லது பிஎட் ஃபைனல் இயர் படித்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி டவுட்லேயே இருக்கும். நம்ம வந்து படிச்சிட்டோம், சரிங்களா? ஒரு எம்எஸ்சி பிஎட் வந்து படிச்சிட்டோம். நமக்கு வந்து ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் தான் இருக்குது. ஸோ பிஜிடிஆர்பி எழுதலாம், டெட் எழுதலாம். ஸோ டெட்டு பாஸ் பண்ணால் யூஜிடிஆர்பி எழுதலாம். ஸோ நம்மளுடைய குவாலிஃபிகேஷன். அதர்வைஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டை வச்சு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும் வந்து என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ ஒரு சில இது பாலிடெக்னிக் டிஆர்பி இந்த மாதிரி வரும், அதை பற்றின அப்டேட் எதுவுமே இல்லாமல் இருக்குது, சரிங்களா? அதே நீங்கள் வந்து எம்எஸ்சி எம்எட் இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா நமக்கு காலேஜ் டிஆர்பி அந்த டயட்டில் வந்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம்ஸும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்க, சிலபஸை டவுன்லோட் பண்ணிங்க, மெட்டீரியல் அதுக்கு வந்து கலெக்ஷன் இதெல்லாமே பார்த்துங்க. ஸோ ஜாப் போகிற மாதிரி யாருக்குனாச்சும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எஜுகேஷன், சரிங்களா, நம்மளுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டடாக என்ன ஜாப் இருக்கோ அந்த ஜாபுக்கு போனால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து வரும். டிஎன்பிஎஸ்சி மாதிரி நமக்கு வந்து முன்கூட்டியே சொல்லணும். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளான் இதெல்லாமே சொல்லிட்டாங்க, ஆனால் நமக்கு இன்னும் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க, சரிங்களா? இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, ஆனுவல் பிளான் வந்துச்சுன்னா அது குயிக் ப்ராசஸ் வந்து குயிக்காகவே என்ன பண்ணிவிடுவோம், முடிஞ்சிடும். ஸோ அடுத்தடுத்து அப்டேட் நியூஸ் வந்தாலும் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.